ஆராதிக்க போகின்றோம். முழங்கால் படியிடுவோம். ஆங்காங்கே நிற்பவர்கள் உடனடியாக ஆண்டவரை நோக்கி அருகாமையில் வருமாறு பாசத்தோடு அழைக்கின்றோம். நித்திய சுதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய சுதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க, மரியே வாழ்க. எல்லோரும் மகிழ்ச்சியோடு எழுந்து நிற்போம். ஆண்டவரை துதிக்கப் போகின்றோம், ஆராதிக்கப் போகின்றோம். எந்ததொரு பராக்குகளுக்கு வேறு எந்த சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காமல் இந்த காமணி நேரம் என் ஆண்டவருக்காக, என் ஆண்டவரை துதிக்கப் போகின்றேன், ஆராதிக்கப் போகின்றேன் நம்பிக்கையோடு நாம் பாடி துதிப்போம். ஆராதிப்பேன் இயேசுவே, ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன். சொல்லுங்க பார்க்கும். ஆராதிப்பேன் இயேசுவே, ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன். அன்பர் இயேசுவே, அன்பர் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். இன்னும் அதிகமாய் உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். பாடல் குழுவோடு இணைந்து சந்தோஷமாக பாடுவோம். கரங்களை தட்டிக்கொண்டு உற்சாகமாக என் ஆண்டவரை ஆராதிக்கப் போகின்றேன், என் ஆண்டவரை துதிக்கப் போகின்றேன், என் ஆண்டவரை நாமத்தை சொல்லப் போகின்றேன் என்ற மனமகிழ்ச்சியோடு நம்பிக்கையோடு ஆண்டவரை பாடி துதிப்போம். ஆராதிப்பேன் இயேசுவே, ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பேன். பாடுங்க. ஆராதிப்பேன் இயேசுவே, ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பேன். சத்தமா மீண்டும். ஆராதிப்பேன் இயேசுவே, ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பேன். அன்பர் இயேசுவே உம்மை ஆராதிப்பே, இன்னும் அதிகமாய் உம்மை ஆராதிப்பே. அன்பர் இயேசுவே, அன்பர் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன், இன்னும் அதிகமாய், இன்னும் அதிகமாய் உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் இயேசுவே. எல்லோரும் சத்தமா ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன். மீண்டும் ஆராதிப்பேன் இயேசுவே, ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே. அன்பர் இயேசுவே உம்மை ஆராதிப்பே, இன்னும் அதிகமாய் உம்மை ஆராதிப்பே. அன்பர் இயேசுவே உம்மை
ஆராதிப்பேன். வெரி குட். இன்னும் அதிகமாய் உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் ஆராதிப்பேனே ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே. அற்புதங்கள் புரிபவரே, அபிஷேகம் செய்பவரே, அற்புதங்கள் புரிபவரே, அபிஷேகம் செய்பவரே, அற்புதங்கள் புரிபவரே, அபிஷேகம் செய்பவரே. மீண்டும் அற்புதங்கள் புரிபவரே, அற்புதங்கள் புரிபவரே, அபிஷேகம் செய்பவரே. அன்பர் இயேசுவே, அன்பர் இயேசுவே, உம்மை ஆராதிப்பேன். இன்னும் அதிகமாய் உம்மை ஆராதிப்பேன். எல்லாம் சேர்ந்து அன்பர் இயேசுவே, உம்மை ஆராதிப்பேன். இன்னும் இன்னும் அதிகமாய் உம்மை ஆராதிப்பேன். கரங்களை உயர்த்தி ஆராதிப்பேன் இயேசுவே. வெரி குட். ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே. கண்ணீரை துடைப்பவரே, கரம் பிடித்து நடத்துவீரே. என் கண்ணீரை துடைப்பவரே, கரம் பிடித்து நடத்துவீரே. கண்ணீரை துடைப்பவரே, கரம் பிடித்து நடத்துவீரே. கண்ணீரை துடைப்பவரே, கரம் பிடித்து நடத்துவீரே. என் கண்ணீரை, என் கண்ணீரை துடைப்பவரே, கரம் பிடித்து நடத்துவீரே. அன்பர் இயேசுவே, அன்பர் இயேசுவே, உம்மை ஆராதிப்பேன். இன்னும் அதிகமாய் உம்மை ஆராதிப்பேன். சந்தோஷமா அன்பர் இயேசுவே, உம்மை ஆராதிப்பே. இன்னும் அதிகமாய் உம்மை ஆராதிப்பே. ஆராதிப்பே ஆராதிப்பே இயேசுவே. உணர்ந்து பாடுங்க மகிழ்ச்சியோட. ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பே. நன்மை செய்ய நினைப்பவரே, நல்ல சுகம் தருபவரே. எனக்கு நன்மை செய்ய நினைப்பவரே, நல்ல சுகம் தருபவரே. நன்மை செய்ய நினைப்பவரே, நல்ல சுகம் தருபவரே. எல்லோரும் நன்மை செய்ய நினைப்பவரே, yes my Lord, நல்ல சுகம் தருபவரே. எனக்கு எனக்கு நன்மை செய்ய நினைப்பவரே, நல்ல சுகம் தருபவரே. அன்பர் இயேசுவே, அன்பர் இயேசுவே, உம்மை ஆராதிப்பே. இன்னும் அதிகமாய் உம்மை ஆராதிப்பே. என் நண்பர், என் நண்பர் இயேசுவே, உம்மை ஆராதிப்பேன். இன்னும் இன்னும் அதிகமாய் உம்மை ஆராதிப்பே. கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி ஆராதிப்பே இயேசுவே. ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே. வேகமா ஆராதிப்பே இயேசுவே. ஆராதிப்பே உம்மை ஆராதி. அன்பர் இயேசுவே, அன்பர் இயேசுவே, உம்மை ஆராதி. நீங்க மட்டும் தான் பாடணும். இன்னும் அதிகமாய் உம்மை ஆராதிப்பே. அன்பர் இயேசு, அன்பர் இயேசுவே, உம்மை ஆராதிப்பே. இன்னும் அதிகமாய், இன்னும் அதிகமாய் உம்மை ஆராதிப்பே. கரங்களை தட்டிக்கொண்டு ஆராதிப்பே இயேசுவே. ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே. சற்று வேகம். ஆராதிப்பே இயேசுவே. ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே. ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே.
ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே, ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே, ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே, ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே. கரங்களை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்திய புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று சொல்லுங்க. எங்களுக்காக பரிந்து பேசுகிற அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை இதயத்தோடு குவித்து கண்களை மூடி ஆண்டவரோடு பேசுங்க. அருமையா நேரத்தை கொடுத்திருக்கிறார். பல பேருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அவரது பிரசன்னத்தில் இருப்பதற்காக, அவரோடு பேசுவதற்காக, உறவாடுவதற்காக, உரையாடுவதற்காக. பேசுவோமா? பிள்ளை தன் தந்தையிடம் பேசுவது போல, தன் தாயிடம் பேசுவது போல மனம் திறந்து பேசுங்கள். இதயத்தை திறந்து பேசுங்கள். கொட்டுங்கள். உங்கள் இதயத்தில் இருக்கின்ற அனைத்து தேவைகளையும் கொட்டுங்கள் அவருடைய பாதத்தில். நம்பிக்கையோடு ஜெபியுங்கள். கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும், நீங்கள் கேட்பதை பெற்றுக்கொள்வீர் என்று சொன்னவர், எத்தனை அற்புதங்களை செய்தவர், செய்து கொண்டிருப்பவர். காணா ஒரு திருமணத்தில் தண்ணீரை ரசமாக மாற்றினார். பெரும்பாடு பெற்ற பெண் ஆடையை தொட்டவுடனே பூரண உடல் சுகத்தை பெற்றார். இறந்த போன லாசர் உயிரோடு எழுந்து வந்தான். எத்தனை அற்புதங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். ஏன் அங்க மட்டும் நடக்க வேண்டுமா? இங்க நடக்க கூடாதா? நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையிலும் இந்த ஆண்டவர் இயேசு அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார். கேட்டதை பெற்றுக்கொள்வீர்கள். அவரே சொல்கிறார், அற்புதங்கள் புரிபவரே, அபிஷேகம் செய்பவரே, என் வாழ்க்கையில செய்யுங்க ஆண்டவரே. கண்ணீரை துடைப்பவரே, கரம் பிடித்து நடத்துவீரே. எத்தனை கஷ்டம், எத்தனை நோய், நீர் மட்டும்தான் என் கண்ணீரை துடைக்க முடியும். ஜெபிப்போம். நன்மை செய்ய நினைப்பவரே, நல்ல சுகம் தருபவரே, நீர் மட்டும்தான் எங்களுக்கு நல்ல சுகம் தர முடியும். ஜெபிப்போம், ஒப்பு கொடுப்போம். நமது குடும்பங்களை எல்லாம் ஒப்பு கொடுப்போம். இயேசு ஆண்டவர் திருக்குடும்பத்தில் வாழ்ந்தவர். குடும்பத்தை பற்றி நன்கு தெரியும். என்ன துன்பம் வரும், அது எப்படி போக்குவது, நீக்குவது, அகற்றுவது என்பதெல்லாம் அவருக்கு தெரியும். ஒப்பு கொடுப்போம். நமது குடும்பத்தில் இருந்த கட்டுகள் உடைத்தெறியப்பட வேண்டும். தைத்திரியங்கள் வெளியேற வேண்டும். பிசாசு வெளியேற வேண்டும். கோடி அற்புத வழி ஒப்பு கொடுப்போம். வல்லமை மிக்க பரிந்துரையால் அவர் பரிந்து பேசுவார். ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என் குடும்பத்துக்கு சமாதானத்தை கொடுங்க. வீடு கட்டாம இருக்குது, என்னாச்சு தெரியல, பொருள் உதவி செய்யுங்க, அருள் உதவி செய்யுங்க. ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். போன வாரம் இந்த வாரமும் படிக்கின்ற பிள்ளைகளுக்காக சிறப்பாக ஜெபிக்கின்றோம். தேர்வு எழுத காத்திருக்கிறார்கள், தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள், படித்துக் கொண்டிருக்கிறார்கள். நமது குடும்பத்தில் இருக்க அத்துணை பிள்ளைகளை ஒப்பு கொடுப்போம். என் பிள்ளைங்களை தொட்டு ஆசீர்வதிங்க ஏசப்பா. என் பிள்ளைங்க நல்லா படிக்கணும். ஞாபக சக்தியை கொடுங்க, தெய்வ பயத்தை கொடுங்க, அறிவை கொடுங்க, புத்தியை கொடுங்க. நல்லபடியா ஸ்கூலுக்கு போய் வரணும், பாதுகாப்பு கொடுங்க. அப்படி என்று ஜெபிப்போம். நல்ல தேர்வில் எழுத ஞாபக சக்தி கொடுங்க இயேசுவே. என் பிள்ளை நல்ல மதிப்பெண் எடுக்கணும். உழைச்சி எவ்வளோ பணம் கட்டுற ஸ்கூல்ல அத்துணை வீணா போவது. என் பிள்ளை ஆசீர்வதிங்க. நீர் சொன்னீர், என்னிடம் வரவிடுங்கள் அவர்களை, அவர்களுக்கு விண்ணரசு உரியது என்று. தொடும் இயேசுவே, என் பிள்ளையை தொடும். ஞானத்தால் நிரப்போம், ஒழுக்கத்தால் நிரப்போம், பாதுகாப்பை தாரோம். படிக்கின்ற எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற, கல்லூரியில் படிக்கின்ற எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அனைவரை தொட்டு ஆசீர்வதிங்க. இதோ இந்த நேரத்திலே நல்ல வரன் வேண்டி
நல்ல மாப்பிள்ளை பொண்ணு கிடைக்க வேண்டும் என்று இங்கே வந்திருக்கிறோம். கோடி அற்புத அந்தோணியார் திருத்தலத்தை நாடி தேடி வந்திருக்கிறோம். சென்றால் நடக்கும் என்று நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம். ஆண்டவரே, என் நம்பிக்கையை பாரும். நல்ல வரன் கிடைக்கணும் என் பிள்ளைக்கு. திருமணமாகி சமுதாயத்திலே குழந்தை பாக்கியம் இல்லாததால் பலருடைய பேச்சுக்கு நான் ஆளாயிருக்கிறேன். மலடி என்ற ஒரு பட்டம் நீக்குவீராக, குழந்தை பாக்கியத்தை கொடுப்பீராக, எங்களையும் இந்த திருத்தலத்தில் சாட்சியாளராக மாற்றுவீராக. குழந்தை பாக்கியத்தை தருமாண்டவரே, மடியேந்து பிச்சை கேட்கிறேன், எங்களை ஆசீர்வதியுங்க. திருமணமாகி குடும்பத்தில் சமாதானம் கிடையாது, கணவன் மனைவி முகம் கொடுத்து பேசுவது கிடையாது, கசப்பான அனுபவம். ஏன் ஆண்டவரே? திருமணத்தின் போது இன்பத்திலும் துன்பத்திலும் துணையா இருப்பேன் என்று வாக்குறுதி கேட்டீரே, ஏன் நாங்க இப்படி இருக்கிறோம்? ஆசீர்வதிங்க, திருக்குடும்பமா எங்களை மாத்துங்க. இதை எத்தனை பேர் மனவலியாலும் உடல் வலியாலும் நோயுற்று இங்கே வந்திருக்கிறோம். மருத்துவருக்கு மேலான மருத்துவர் இங்கே இருக்கிறேன் என்று நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம். எங்களை தொடுங்க இயேசுவே. எங்களை பார்த்தால் போதும், எங்களை தொட்டால் போதும், உமது பிரசனம் எங்களும் இருந்தால் போதும், நோய் நொடி எல்லாம் காணாமல் போய்விடும். நம்புகிறோம், எங்களை ஆசீர்வதிங்க. தனிப்பட்ட தேவைகளை எல்லாம் கோடி அறுப்பதர் வழி எடுத்து வையுங்கள். நம்பிக்கையோடு நடக்க உங்களுக்கு. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். எல்லோரும் உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசுவே. சுகம் தருபவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசுவே. உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. Praise the Lord. ஆமென். ஆண்டவர் நான் கேட்டதை கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு, எனக்கு சுகத்தை தருவார் என்ற நம்பிக்கையோடு முழங்கால் படியிட்டு மாண்புயர் பாடி அவருடைய எல்லையற்ற அபரிவிதமான ஆசீர்வாதத்தை பெற்று திருப்பலியில் நுழைவோம். மனத்தை தாழ்ந்து பணிந்து முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறையை விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும் மீட்பின் பெருமை மகிமையோடு
வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். தேவன் வாழ்கவே. வானின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தே கொண்ட அப்பம் இதுவே. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடு நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திரு ரத்த இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலன் இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மேலும் இத்திருப்பலி